அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஆர்எஃப் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நேர் பீஸ் கட்டிங் 1 பை 1 நம்ம பார்த்துட்ருந்தோம். இப்போ கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிராஸ் கட்டிங்கில் நம்ம ஏற்கனவே எப்பவும் போல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் இதில் உடல் சுற்றளவும் 22 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி தான் 11.5 இன்ச்சு. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடில் உள்ள ஜாக்கெட்டுக்கு தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் நம்ம நல்லா இழுத்து இன்ச்சு டேப்பை வச்சு அளந்துக்கணும். அளந்துக்கிட்டால் 11.5 இன்ச்சு இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்ம கூட்டியிருக்கோம், ஏன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ மொத்தம் 14.5 இன்ச்சு நம்ம வைக்க போகிறோம். 14.5 இன்ச்சுக்கு நம்ம அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5.5 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டரில் வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம இப்போ கைக்கு அதே 5.5 இன்ச்சுக்கு டாலா மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு குறிச்சிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வளைவு பண்ணி நம்ம கைக்கு கட் பண்ணுறதுக்காக நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த ஷோல்டரில் உள்ளதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சமாக அரை இன்ச்சு கேப்பு விட்டுட்டு பேக் சைடில் உள்ள நெக்குக்கு நம்ம இப்போ அளவு குறிக்க போகிறோம். நம்ம எப்போவுமே அளவு குறிக்க சொல்ல ஃபுல்லாக நம்ம கோடு போடாமல் ஒரு சின்னதாக குட்டி குட்டி டாடாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சட்டைக்கு அப்புறம் நம்ம எடுத்த உடனே அதை ஒன்று போல் நம்ம அந்த கோடை ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாகவும் மெஷர்மெண்ட் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த கோடை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். இது பேக் சைடு அப்படின்றதுனால நம்ம 2ஆக தான் நம்ம போட்டிருக்கோம், மடக்கி தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம கை வெட்டி எடுத்ததுனால அதை இந்த வீடியோவில் போட்ட மாதிரியே நம்ம அந்த மாதிரி மடக்கி போட்டுட்டு இப்போ பேக் சைடில் உள்ள பார்ட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பார்ட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் நம்ம எப்போவுமே 4ஆக தான் நம்ம மடித்து போடுவோம். இப்போ கிராஸ் கட்டிங்க்கு 2ஆக தான் நம்ம மடித்து போட்டிருக்கோம். இப்போ கிராஸ் கட்டிங்க்கு இப்போ முன்பக்கம் எப்படி நம்ம மடிக்கிறதுன்றத இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங்லே நம்ம மொத்தம் சாதா கட்டிங், அப்புறம் கிராஸ் கட்டிங், அப்புறம் பிரின்சஸ் கட்டிங், இந்த 3 கட்டிங் தான் இருக்குது. அதில் சாதா கட்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் பார்த்துட்ருக்கோம். கிராஸ் கட்டிங்கில் நம்ம ஒரு சிங்கிளாக போட்டு கூட நம்ம கிராஸாக வச்சு நம்ம கட் பண்ணலாம். ஆனால் இப்போ துணி நிறைய இருக்கிற பட்சத்தில் நம்ம இதை முக்கோண ஷேப்பில் நம்ம கவுத்தி போட்டு நம்ம ஏற்கனவே பேக் சைடில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சட்டையே நம்ம அதை மேலே தூக்கி போட்டு கிராஸாக நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் கிராஸ் கட்டிங். நம்ம கிராஸாக தான் இதை கட் பண்ணணும். நேராக கட் பண்ணால் அது சாதா கட்டிங். இது கிராஸாக கட் பண்ணதுனால இது கிராஸ் கட்டிங். ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம பிடிச்சி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கிராஸாக தெரியும். இப்போ அதுக்கு மேலேயே வச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொக்கி பெட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அரை இன்ச்சு நம்ம அதிலையே டாட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அதே தான், இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ புதுசாக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம துணியில் நம்ம கட் பண்ணி பார்க்காம ஒரு சாதா பேப்பரில் நம்ம இதை சட்டையை இதை மாதிரி அடிக்கடி கட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சாதா கட்டிங்கில் எப்படி நம்ம அளவு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம இதில் போட்டோமோ அதே தான், முன் முகப்பு நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இதில் கட் பண்ண போகிறோம். இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ துணியை நம்ம மடக்கி போடுறதுல தான் இந்த கிராஸ் கட்டிங்லேயே சேஞ்ச் இருக்குது. மற்றபடி எந்த சேஞ்சும் இதில் வராது. நம்ம லைனிங் துணியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதா சட்டையாக இருந்தாலும் சரி, நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் துணியை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாரீக்குள்ள துணியை நம்ம போட்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் நேராக எந்த ஒரு அலைச்சல் இல்லாமல் நீட்டாக அழகான முறையில் நம்ம கட் பண்ண முடியும். இது மின்பாகத்தில் நம்ம ஹேண்டு பக்கத்தில் கொஞ்சம் இறக்கமாக
வளைஞ்சி வர்ற மாதிரி தான் நம்ம வந்து இறக்கி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பேக் சைடில் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வளைச்சி நம்ம இறக்கி கட் பண்ணோம் அப்படி மட்டும்தான் நமக்கு துணி ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த கை பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு துணி தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஃபினிஷிங் கொடுக்காது. அதனால் அந்த ஷோல்டர் சைடில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வளைவாக நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து பேக் சைடில் கிடையாது, ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் அந்த ஹேண்டு பக்கம் கட் பண்ண சொல்ல நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கிராஸ் கட்டிங் பண்ணியாச்சு. இனிமேல் அடுத்த வீடியோ பிரின்சஸ் கட்டிங் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.